பாட்டாளி மக்கள் கட்சி ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அதேபோல் எந்தெந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்பதையும் மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆமாம், ஆமாம், உறுதி. பிரதமர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், இருக்கும். அது எங்கள் தலைவர் முடிவு செய்வார். பாஜக தலைவர் கூட பேசினாங்களா இல்ல நிறுவனரோட பேசினாங்களா ஐயா? இது இப்ப எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஒப்பந்தம் அல்லது யாருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதனை செயல்படுத்துகிற பொறுப்பை எங்கள் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரிவிப்பார்கள். நடக்கலாம், இருக்கலாம். என் பெயர் வடிவேல் ராவணன், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன். கடந்த தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டேன். இந்த முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஐயா? அது ஐயா அவர்கள் முடிவு செய்வார்கள். தொகுதி எந்தெந்த தொகுதி என்று தெரிந்த பின்னாலே எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் என்பதை வெற்றி வாய்ப்பை எதிர்நோக்கி அறிவிக்கவிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அதேபோல் எந்தெந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்பதையும் மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆமாம், உறுதி. பிரதமர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், இருக்கும். அது எங்கள் தலைவர் முடிவு செய்வார். பாஜக தலைவர் கூட பேசினாங்களா இல்ல நிறுவனரோட பேசினாங்களா ஐயா? இது இப்ப எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஒப்பந்தம் அல்லது யாருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதனை செயல்படுத்துகிற பொறுப்பை எங்கள் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரிவிப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.